என்ன சொல்லுகிறது? அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. எனக்கு இந்த வாரம் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல. பர்ஸ்ல பணம் இல்லைன்னா, கையில காசு இல்லைன்னா, தூங்கி எந்திரிச்சிட்டு உடம்பு வலியா இருந்துச்சுன்னா, என்னத்த சரீரத்தில் பலன் இல்லைன்னா விசுவாசம் ஊசலாடுது. வியாபாரம் இல்லைன்னா விசுவாசம் டான்ஸ் ஆடுது. தொழில் இல்லைன்னா விசுவாசம், சாப்பாடு இல்லைன்னா விசுவாசம், சொந்த பந்தம் நேசிக்கலன்னா விசுவாசம், 4 பேர் பார்த்து சிரிக்கலன்னா நான் புறக்கணிக்கப்பட்டுட்டேன் விசுவாசம், என்னை யாரும் மதிக்கல நான் செத்து போயிடலாம் எங்க விசுவாசம், பிள்ளை கூட மதிக்கல. ஆபிரகாம் விசுவாசத்தில் சரீரத்தில் பலவீனமா இருக்கலாம். நீங்க சொல்லுங்க அடுத்த வார்த்தைய. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை பெற முடியாது. காரணம் விசுவாசத்துல பலவீனமா இருக்கும். என் பிள்ளையா ஆமா போயிட்டான், என் குடும்பமா ஆமா போச்சு. அந்த பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க யாருன்னு. அவனுடைய விசுவாசம் பேச்சிலே வெளிப்படுத்தும். விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு உங்களை டெஸ்ட் பண்ணுங்க. இந்த லேபில், இந்த வசனம் என்கிற லேபில் வச்சு என் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கு. நீங்கள் உண்மையில் உங்களுக்கு விசுவாசம் வேணும்னா இன்றைய நவீன காலத்து ஆபிரகாம் தான் ஜார்ஜ் முல்லர். அந்த மனுஷன் மாதிரி விசுவாசத்தில் கிரியை செஞ்சது யாருமே இல்லைங்க. அவரை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ஆள் பண்ண புரட்சி. ஒரு மனுஷனை, ஒரு சின்ன குழந்தைய குப்பை தொட்டியிலேருந்து எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வரான் அந்த காலத்தில். அடுத்து அவனை கலெக்டர் ஆக்கிட்டு, தம்பி கடவுள் உன்னை குப்பை தொட்டியிலேருந்து எடுத்து எங்கே ஆக்கியிருக்காரு, இந்த ஃபோட்டோ உன்னை பிறக்கும்போது உங்கள் அம்மா தூக்கி வீசிட்டு போனப்போ எடுத்தது, வச்சுக்க, உன்னை உயர்த்தினது கர்த்தர் சொல்லி அனுப்புவாரான். அவர் உருவாக்கின எத்தனை சபைகள், எத்தனை ஜனங்கள். ஜார்ஜ் முல்லரை பற்றி ஒரு தடவை படிச்சிருக்கீங்களா? என்ன அடிக்கடி நம்ம பாஸ்டர் சொல்லுவார் தெரியுமா? அவருடைய அனாதை ஆசிரமத்தில் காலையில் சாப்பாடு இல்லாத போது, பர்சில் காசு இல்லாத போது, ஒரு அரிசி கூட இல்லாத போது, டிஃபனுக்கு 1 கூட இல்லாத போது, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் சேரில் டைனிங் ஹாலில் உட்கார வச்சுட்டு, ஆமாம் எல்லாருக்கும் தட்டு வச்சுட்டு, உள்ள சமைக்கிறவங்கலாம் கேட்குறாங்களாம், இன்னும் அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு. மில்லரோட விசுவாசத்தில் என்ன இல்லை? பலவீனம் இல்லை. மில்லரோட விசுவாசத்தில் பலவீனம் இல்லை. ஆனால் கிச்சனில் அரிசி இல்லை. அரிசி இல்லை தான் உண்மைதான், காய்கறிகள் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் நேற்று இருக்கும்போது என்ன விசுவாசம் இருந்துச்சோ அந்த விசுவாசத்தில் இம்மியளவும் குறையில்லை. என்ன நடந்துச்சு? எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. நேற்றைய தினம் எப்படி இருக்கோ அப்படித்தான் மில்லருக்கு இருக்கு, அப்படித்தான் மில்லர் இருக்காரு. எல்லாரும் உட்காந்தாச்சு, பார்க்குறாங்க. அடுத்து சொல்றாரு தட்டு வைடான்னு. தட்டெல்லாம் வச்சாச்சு. அடுத்து சொல்றாரு, எப்பயும் போல எல்லாரும் கண்ணை மூடு. எல்லாரும் கண்ணை மூடியாச்சு. நான் நினைக்கிறேன் இந்த சமையல்காரன் கண்ணை மூடினானான்னு. இன்னைக்கு அநேகர் அவிசுவாசத்தை பேசுறோம். ஆனா பேருக்கு சொல்றோம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எங்கள் தேவன், எங்கள் தேவன். ஆனா அந்த விசுவாசம் எங்கன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அப்பா அந்த விசுவாசம் எங்கப்பா? உன் பலவீனத்தை பார்த்த உடனே ஏன் விசுவாசம் ஊடலாடுது, ஊசலாடுது? மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிறேன்னா, விசுவாசம் மட்டும் ஊசலாடிடக்கூடாது. ஆண்டவர் கைவிட்டாரோ, ஆண்டவர் மறந்துட்டாரோ, ஆண்டவர் தள்ளிட்டாரோ? மனுஷன் தள்ளலையா? ஐயோ அவங்களெல்லாம் நினைச்சாரு, என்ன நினைக்க மாட்டாரோ? ஐயோ என்ன அப்படியே தள்ளிட்டாரோ? நான் ஏன் இன்னைக்கு நீங்க விசுவாசத்துல ஊசல் ஆடுறீங்க தெரியுமா? ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுறத கேட்டுட்டாலே, ஆபிரகாமுக்குள்ள டைரக்டா விசுவாசத்தை தொடக்குனதே கர்த்தர் தான். இங்க கர்த்தர்ங்கிறது இயேசு. இயேசுவாகி ஆண்டவரே அவரை தேடி வந்திருக்காரு. அதைத்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறாரு. நீங்கள் வந்துட்டு போகும்போது உங்கள் விசுவாசம் ஊசல் ஆடக்கூடாதுன்னு தான் உங்களை பலப்படுத்துறாரு. நல்லா கவனிங்க. அந்த ஜெபம் நடக்கும்போதே வெளியில் வண்டியில் ஹார்ன் அடிக்குதான். ஜெபம் நடக்கும் போதே வெளியில் வண்டியில் ஹார்ன் அடிக்குதான், பெரிய வண்டியில். ஆமாம், இவர் ஜெபத்தை முடிச்சு ஆமேன் போட்டு கதவை திறந்தா
இன்னைக்கு ஒரு முக்கியமான திருமணம் நாங்கள் ஏற்படுத்தியிருந்தோம். ஒரு சில காரணங்களால் திருமணம் நின்று போச்சு. இந்த சாப்பாட்டெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்னு கடவுள் ஞாபகப்படுத்தினாரு. அதனால் வந்துட்டோன்னு சொல்லி அன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு. கைதட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமாம், அதனால் நீங்கள் ஏன் இழப்புகளை பார்த்து பயப்படுறீங்க? தொடர் தோல்விகளை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? உங்க விசுவாசம் ஏன் பலவீனமாச்சு? ஆபிரகாமை நமக்கெல்லாம் தகப்பனாக்கும்படி காத்திருக்க வைத்தார். உங்கள் குடும்பத்தில் சிலரை அநேகருக்கு தகப்பனாகும்படி காத்திருக்க வைப்பார். இதை புரிஞ்சுக்கிறோம். விசுவாசம் ஊசலாடி விட்டால் போயிடுச்சு. அதனால தான் நிறைய பேர் லேட்டாக தான் வருவாங்க, நிறைய பேர் சும்மா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. என் எஜமானிலும் மேலேன் தேவன், மருத்துவர்களின் மேலேன் தேவன். இதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். எனக்கு இந்த வசனத்தோட கர்த்தர் பேசினார். என்னையா நான் என்ன கேள்வி கேட்டேன்? விசுவாசம் பலவீனமாக இருக்கான்றவரை, இதுக்கு என்ன செய்யறது? மாத்திரை போடணும்னு சொன்னார். என்ன மாத்திரை? மாத்திரை எல்லாம் எபிரேயர் 11 மாத்திரை. எபிரேயர் 11 படிச்சுக்கிட்டே இருக்கியா, திரும்ப திரும்ப படியா, உனக்கு விசுவாசம் வரட்டும்னு சொன்னாரு. அப்ப திரும்ப திரும்ப வாசிப்போம், திரும்ப திரும்ப எனக்குள்ள அது செயல்படட்டும். ஏன்னா காண்கிறதை நம்புவதல்ல விசுவாசம், காணாததை உறுதியாய் நம்புவது விசுவாசம். எனக்காக ஒருத்தர் ஆயத்தம் பண்றாரு. நல்லா கவனிங்களேன். டக்குன்னு ஆயத்தமாகிறது வேகமாக ஆயத்தமாகி வருது. ஆனால் சில நேரங்களில் ஆயத்தங்களுக்கான நேரம் அதிகமாகும் போது அற்புதம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆயத்தங்களுக்கான நேரம் அதிகமாகிறது என்றால் அற்புதம் மிக உயர்ந்ததாக இருக்கும். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்வி வந்துச்சான்னு தெரியல. இந்த வசனம் சரியான மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆதியாகமத்துக்கு போனீங்கன்னா தவறானது மாதிரி தெரியும். ஆனால் இன்னைக்கு சரியானதுன்னு உங்களுக்கு நான் புரிய வைக்க போகிறேன். ஆபிரகாம் மாறாக செத்து போச்சுன்னு சொன்னார். ஆனால் ரோமர் நிருபத்தில் செத்து போகலேன்னு சொன்னதா சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் தப்பாக எழுதியிருக்காரா? என்ன சொன்னார் ஆபிரகாம்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். அப்போ பாருங்க, சாராள் என்ன சொல்கிறாங்களா? நான் பிள்ளை பெறுறது மெய்யோ என்று சொல்வானேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தொடர்ந்து ஆபிரகாமும் சாராளும் முதிர் வயதுள்ளவங்களாக இருந்தாங்கன்னு கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சாராளை குறித்து இப்படிப்பட்ட காரியங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர் வயதுள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது சாராள் நகைக்கிறாங்க, கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் யாரோட பேசிகிட்டு இருக்கார் இந்த நேரத்தில்? ஆபிரகாமோட பேசிகிட்டு இருக்கார். ஆண்டவரும் ஆபிரகாமும் பேசுகிறத ஒட்டு கேட்டது யாரு? இந்த பெண்கள் சில இடத்துல ஒட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு இடத்துல பேசும்போது 2 விஷயத்தை பாருங்கள். இந்த வெப்கேமில் போடுறது கூட மறைஞ்சிரும். ஆனால் சில பேரோட கேட்டது மறையவே மறையாது காலத்துக்கும். ஆனால் இங்கே நல்ல கவனிங்க. இந்த அம்மா சாராள் நகைத்து நான் கிழவியாக இருக்க, எனக்கு ஆபிரகாம் எதுவுமே பேசலை. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஆபிரகாம் எதுவுமே பேசலை. ஆனால் போன அதிகாரத்தில் ஆபிரகாம் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, இதெல்லாம் எப்படி ஆண்டவரே நடக்கும்? அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா ஆண்டவரே? அப்படி தான் சொல்லுவார். அங்கே 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 17 அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு, எங்க சொன்னாரா? ஆண்டவர்கிட்ட சொல்லலை, பேச பயம். ஆண்டவர்கிட்ட சொல்லலை. ஆண்டவர் இதெல்லாம் கேட்டு வச்சுட்டாரு. அடுத்த அதிகாரத்தில் மறுபடியும் அதை பற்றியே பேசுகிறாரு. ஆண்டவர் மறுபடியும் அதை உறுதிப்படுத்துகிறாரு. மறுபடியும் உறுதிப்படுத்தும் போது ஆபிரகாம் செத்துப்போன சரீரத்துக்குள்ளே இருந்து கர்த்தர் செயலாற்றுவாருங்கிறத விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். இங்கே கொஞ்சம் விசுவாசிக்க தொடங்குறதுனால தான் இங்கே கேள்வி கேட்டவர் அடுத்த அதிகாரத்தில் என்ன கேட்கல. ஏன்னா ஒருத்தன் எப்படி ஆண்டவர் என்னை கொண்டு செய்வார்னு கேட்குறான்னா விசுவாசம் தொடங்கி இருக்குன்னு அர்த்தம்.
ஏதோ இவர் பேசினார்ப்பா, கூட்டம் முடிஞ்சவொன்னு அனுப்பிட்டாருன்னா அவன் போயிட்டான்னு அர்த்தம். அவனுக்கு இன்னும் எத்தனை தடவை பேசணுமோ தெரியல. தடவை ஏன்னா வேதம் சொல்லுது, கேள்வினால என்ன வரும்? இது எப்படி நடக்கும்? எனக்கு அவளுக்கு 90 வயசு, எனக்கு 99 வயசு, எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியம்? இது எப்படியா சாத்தியம்? அப்போ இன்னைக்கு கர்ப்பிணிகளாக இருக்கிறவங்களுக்கு எத்தனை சாத்தியம் இருக்குது? எலிசபெத் இருக்கிறாங்க, மனவாவினுடைய மனைவி இருக்கிறாங்க, மரியாள் இருக்கிறாங்க, எத்தனை சாட்சி வேணும்? சாராள் இருக்கிறாங்க. இத்தனை பேரை தாண்டி கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. முதல்ல ஆபிரகாம் கேட்டார், எப்படி நடக்கும்? அது நடக்குமா? இஸ்மவேல் ஆசீர்வதிச்சு அனுப்புங்கன்னு. ஆனால் ஆண்டவர் அப்பப்போ நம்ம இடையில போடுற அதையும் எடுத்துக்கிறார். நீ கேட்டதுக்காக அவனே என்ன பண்றேன், நீ கேட்டதுக்காக அவன் தோன்ற இடமெல்லாம் என்ன கிணறா வைக்கிறேன். நீ கேட்டதுக்காக அவனும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். சார், இந்த உலகத்திலே எண்ணெயை விற்று பொழைக்கிறதுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கு. என்ன முழு வியாபாரமும் அங்கேருந்து தான் வருது உலகத்துக்கே. நீ கேட்டதுக்காக நான் அவனே என்ன பண்ணுறேன். அவங்களும் விசுவாசிக்கிறாங்க. அவங்க இஸ்மவேலின் டைரக்ட் சந்ததி இல்லையா நமக்கு தெரியாது. அப்போ இங்கே என்னன்னா, ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன். ஆபிரகாம் முதல்ல இந்த சரீரத்தில் கற்பம் பெருக்குன்னு நம்பலை, சாராலும் நம்பலை. ஆனால் முதல் தடவை ஆபிரகாமுக்கு விசுவாசம் வந்துச்சு, 2வது தடவை சாராளுக்கு விசுவாசம் வந்துச்சு. கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. இந்த சாராளு உள்ள இருந்து சிரிச்சது யாருக்குமே தெரியாது. ஆமா, ஆண்டவருக்கு நல்லா தெரியும், ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா சாராள் சிரிக்கும் போது கர்த்தர் ஒரு விஷயத்தை உடைக்கிறார். என்ன உடைக்கிறார் தெரியுமா? ஒரு பயங்கரமான காரியத்தை உடைக்கிறார். 17ஆம் வசனத்துல பாருங்க. 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும். ஆபிரகாம் யாரா? குழந்தை இல்லாத நேரத்தில் ஆபிரகாம தேவன் எவ்வளவு கனமா பேசுறாரு. என்ன ஆபிரகாம் எவ்வளவு கனமா பேசுறாரு. ஆபிரகாம் யாரா? பலத்த ஜாதி. இன்னைக்கு ஆபிரகாம்கிட்ட இருந்து வந்த ஜாதி எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் உலகத்தில் போய் நீங்கள் சாட் ஜிபிடியில் கூட கேட்டு பாருங்க. ஆபிரகாமில் இருந்து வந்த எத்தனை ஜாதிகள் பிறந்திருக்கிறது இந்த பூமியில். இந்தியாவினுடைய பிராமணர்கள் கூட சொல்லிக் கொள்கிறார்கள், நாங்களும் அவர் வழிதான் சொல்றாங்க. அதனால தான் அந்த பிராமணர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே இணை புரியாத கனெக்ஷன் இருக்கு. அதனால தான் நம்ம பிரதமர் அவங்கள ரொம்ப நேசிக்கிறார். அவங்களுடைய RSS கோட்பாடுபடி யூதர்கள் நேசிக்கப்படத்தக்கவர்கள். அவர்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸ் பீரியடில் இந்தியா ரஷ்யாவோட கனெக்ட் ஆகும்போது இஸ்ரேலோட கனெக்ட் ஆகாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, போவார், வியாபாரங்கள் நடக்கிறது, தளவாடங்களை வாங்குறாங்க. ஏன்னா அவங்க கோட்பாடு அப்படி. தேவன் எல்லாம் சரியாக தான் செய்கிறாரு. நெத்தன்யாகு சொல்கிறாரு, எங்களுக்கு அமெரிக்கா மட்டும் இல்லை, நிறைய நட்பு நாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் இஸ்ரேலை தரம் குறைவாக பேசும்போது நெத்தன்யாகு ஒரு பேட்டியில் சொல்கிறார், எங்களுக்கு இந்தியா இருக்குங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்களுக்கு யார் இருக்கா? இந்தியான்னு ஒரு நாடு எங்களுக்கு நட்பாக இருக்குன்னு சொல்கிறார். இந்தியர்கள் எங்களை நேசிக்கிறார்கள்னு சொல்கிறார். அப்படின்னா பாருங்க எப்படிப்பட்ட கணக்குன்னு. அந்த கணக்குள்ள வரல. அப்போ நான் இன்னைக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களுக்கும் முதல்ல நம்ப முடியாது இந்த வியாதி சுகமாகுமான்னு. சிஸ்டர், உங்களுக்கும் முதல்ல நம்ப முடியாது, ஆமாம் இது நடக்குமான்னு முதல்ல உங்களுக்கும் நம்ப முடியாது. கர்த்தர் உங்களோடு பேச பேச, கர்த்தர் உங்களை கனப்படுத்தி பேச, கர்த்தருடைய வார்த்தை உங்களை கனப்படுத்த, கர்த்தர் செஞ்சே தீர்வாருங்கிற நம்பிக்கை பிறந்துடும். அதுதான் ஆபிரகாமுக்கு வந்துச்சு. முதல்ல அவரால் நம்ப முடியல. அப்போ ஏன் தலை குனிஞ்சு கும்பிட்டாருன்னு கேட்டிங்களா? இஸ்மவேல் வழியா நடக்க போகுதுன்னு நினைச்சாரு. முதல்ல ஏன் அவர் தலை குனிஞ்சு ஏற்றுக்கிட்டாருன்னா, இஸ்மவேல் ஜாதிகளுக்கு தகப்பனாவான்னு நம்பினாரு, அதனால ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் போக போக கர்த்தர் சொன்னார், இஸ்மவேல் அல்ல, ஆகார் அல்ல, உனக்கும் சாராளுக்கும் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். அதனால நீங்க கர்த்தர் பேசுறத கேட்க கேட்க நடக்க முடியாதவைகளை கர்த்தர் நடக்க பண்ணுவாரு. இப்பதான் புரியுது. அதனாலதான் கர்த்தர் பேசும்போது பிசாசு என்ன கொண்டு வரான். ஏன்னா கர்த்தர் பேசுற பேச்ச கேட்காம நமக்கு விசுவாசம் வராது. இங்க என்ன பேசுறாரு பாருங்க, பெரிய பலத்த ஜாதி, பூமியில் உள்ள சகல ஜாதியும். ஆமா, உங்களை கொண்டு தான் உங்கள் குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட போகுது. இந்த இடத்துல பாருங்கள், சகல ஜாதிங்கிற இடத்துல உங்கள் குடும்பத்தை போட்டுக்கிறங்க. இப்போ என்ன உங்கள் சுற்றி உள்ளவங்க கூட பிறந்தவங்களை போட்டுக்கிறங்க. எனக்குள் இருந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் பிறக்கவே இல்லை.
ஆனால் என்ன பேசுகிறாரு? தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள். இப்போ பிறந்த பிள்ளைக்கே இவங்க காத்து சொல்கிறதில்ல. ஆனால் மனோவான ஒருத்தன் கேட்டான், பிறக்கிறதுக்கு முன்னே என் பிள்ளை எப்படி வளர்க்கணும்? மதுபானம் குடிக்கக்கூடாது, தேன் சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் அழகா என்ன திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது. பிறக்கிறதுக்கு முன்னே, கரு உருவாகிறதுக்கு முன்னே அது விசுவாசத்தின் அடையாளம். ஆண்டவர் இப்படித்தான் பேசுவார். பிறக்கவும் இல்லை, உருவாகவும் இல்லை. ஆனா சொல்றாரு, நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன். ஆமா, என்ன சாட்சிங்க? ஆபிரகாமை குறித்து என்ன சாட்சிங்க? என்ன சாட்சி? நம்முடைய எதிர்காலத்தை தெரிஞ்சு நம்ம மேலே கர்த்தர் நம்பிக்கை வச்சிருக்காரு. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனுடைய வார்த்தைகளை படிக்க படிக்க யாரெல்லாம் இன்னைக்கு விசுவாசத்தை எதிர்நோக்கி இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இன்னைக்கு அற்புதத்தை எதிர்நோக்கி இருக்கிறீங்களோ, நீங்கள் கேட்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் படிக்க வேண்டியது கர்த்தருடைய சத்தத்தை. சாராள் ஏன் தெரியுமா அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வச்சா? அவன் சிரித்தது வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கட்டும். ஆண்டவர் பேசும்போது நான் சிரிச்சிட்டேன்ல, அதனால பையனுக்கு அப்படியே பேர் வச்சிட்டா. நான் சிரிச்சிட்டேன், அவர் வார்த்தையை நம்பாமல் போயிட்டேன்ல, அது அடையாளமாகவே இருக்கட்டும்னு சொல்லி அவனுக்கு என்ன பேர் வைக்கிறா? ஈசாக்கு. நகைப்பை உண்டாக்கினார். இனி நான் நகைப்பனா? இனி நான் சிரிப்பனா? இனி என் வாழ்க்கையில் சிரிப்பு வருமா? இனி எனக்கு சந்தோஷம் வருமா? அப்படி அவ தன்னுடைய தோல்வியை வெற்றியாக மாற்றிட்டா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தன்னுடைய வீக்னஸை வெற்றியாக மாற்றிட்டா. ஆமாம், ஏன்னா அந்த வழியில் கடந்து போனவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும். ஒரு 70 வயசான ஒரு தம்பதிகளை நான் அடிக்கடி சந்தித்து பேசும்போது சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா, எங்களுக்கு ஒரு பையன் இருந்திருந்தா, நாங்கள் இப்படி ஒரு அனாதையாக இருந்திருக்க மாட்டோமே. நாங்கள் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு கூட யார்கிட்டையாவது உதவி கேட்க வேண்டியது இருக்கு. எனக்குன்னு ஒரு ஆள் இல்லாமல் போயிட்டாங்களே, எனக்குன்னு யாரும் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் யாரும் என்னை பார்க்கவே இல்லையே, நான் என்ன பேசுகிறேன்னே உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. புரியுதா? அப்போ வசனத்தை கேட்க கேட்க என்ன வரும்? விசுவாசம் வரும். வசனத்தை படிக்க படிக்க விசுவாசம் வரும். உங்களை மாதிரியே தான் நாங்களும் பல நேரத்தில் பலவீனம் வந்துடுது. எப்படி இது நடக்கும்னு தோணுது. ஆனால் எடுத்து படிக்க வேண்டியது தேவ வார்த்தையை தான். கர்த்தர் உள்ளிருந்து ஊடுருவி பாய்வார், இந்த உயிர்ப்பிப்பார். செத்து கிடக்கிற விசுவாசத்தை உயிரோடு எழுப்புவார். செத்து கிடக்கிற விசுவாசம் எழும்பி நிற்கும். ஏன்னா விசுவாசம் எழும்பும் போது தான் சரீரம் எழும்பும். விசுவாசம் எழும்பும் போது தான் சரீரம் வேலை நடக்கும். மூணாவது, அப்போ முதல்ல நம்ப முடியாட்டாலும் கேள்விகள் கேட்கும்போது சொப்பனத்தின் வழியாக, தரிசனத்தின் வழியாக, வசனத்தின் வழியாக, வார்த்தையின் வழியாக கர்த்தர் நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு தேவன். அவர் பதிலளிக்கிற ஒரு தேவன். ஆண்டவர் கேட்பார், ஒருத்தன் கூட கேட்கறதே இல்லை எப்படி ஆகும்னு. இந்த பைபிளில் எப்படி ஆகும்னு கேட்டது ஆபிரகாம். அதுக்கப்புறம் 4000 வருஷத்துக்கு அப்புறம், 2000 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தி கேட்டா, அவள் தான் மரியாள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள. ஆமாம், இவங்க 2 பேருமே, மரியாள் எப்படின்னா கேப்ரியேலால சர்டிபிகேட், விசுவாசித்தவளே பாக்கியவான். எப்படி ஆகும் இது? நான் புருஷனை அறியேனே. இங்க கேட்கிறாரு, 100 வயசு ஆயிடுச்சே, எப்படி நடக்கும்? நான் செத்து போயிட்டேனே, எப்படி நடக்கும்? கற்பம் செத்து போச்சே, எப்படி நடக்கும்? அப்படிப்பட்டவனோடு கர்த்தர் பேசுவாரு. ஆமா, அவங்க கேட்ட கேள்விதான். போ எலிசபெத்து போ, அந்த பாட்டி எத்தனை வருஷமா பேசுது குழந்தை இல்லைன்னு. இப்போ போய் பாரு, துள்ளிட்டு இருக்கு. அப்படியா? போய் பார்த்த உடனே மரியாளுக்கு விசுவாசம் வந்துருச்சு. போய் பார்த்த உடனே இல்லை, எலிசபெத் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் மரியாளுக்குள்ள வல்லமையா உள்ள செத்து போன விசுவாசத்தை உயிரோடு எழுப்புகிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷ சத்தங்களை கேட்காதீர்கள், பயம் பொறுத்துகிற சத்தங்களை கேட்காதீர்கள், மருத்துவ சத்தங்களை கேட்காதீர்கள். இன்னைக்கெல்லாம் மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சு. நீங்க ஊசி போட போனா ஸ்கேன் எடுக்க போகணும். அப்போதான் அவரோட 5 கோடி மிஷினுக்கு வேலை. ஒரு காலம் மருத்துவம் நியாயமாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ப முடியல, இன்னைக்கு நம்பவே முடியல. ஆனால் ஒருத்தரை நம்பலாம், அவரை நம்பலாம் தைரியமா. எதுக்கு இதை எழுதி கொடுக்குறாங்கன்னே தெரியல. ஆமாம், நிறைய ஏஜெண்ட் வந்து மாத்திரை கொடுத்து அந்த மாத்திரையை உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. எல்லாரும் சொல்லலை, ஆனால் முக்கியமாக 90% பேர் இன்னைக்கு அப்படி தான். எந்த மாத்திரை சரியானதுன்னு தெரியல, எதை போடலான்னு தெரியல. எதுக்கு ஸ்கேனு?
எதுக்கு இதை காண்பிக்கிறாங்க? இதனால் உயிரை காப்பாற்றுவாங்களா தெரியல. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் மரித்து கிடக்கிறத நல்ல கையை தட்டி, ஒரு நிமிஷம் நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் எழுப்புவார். எனக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை தாரும் என்று சொல்லுங்க. எனக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கையை தாரும் என்று சொல்லுங்க. பாருங்க, கர்த்தரோடு பேச 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 நீங்களும் பேசுங்க. சில நேரம் அப்படியே பைக்கில் போகும்போது பேசிட்டு போங்க, வீட்டுக்கு போகும்போது விசுவாசம் வளரும். அதான் நடக்கும். சில நேரம் ஆண்டவரோட புருஷன் பேசும்போது மனைவிக்கு விசுவாசம் ஜன்னல் வழியாக வருது. ஏன்னா இது 2 பேரும் சம்மந்தப்பட்ட காரியம்னால 2 பேருக்கு விசுவாசம் வராமல் யார் பிறக்க மாட்டா? ஈசாக்கு பிறக்க மாட்டான், முடியாது. அப்போ ஆனால் அது நடக்கணும். ஆண்டவர் இதுக்காகத்தான் இறங்கி வர்றாரு.